என்னடா சொல்ற? நேத்து இவர் அப்படி ஒரு காரியத்தை பண்ணலாம் ஆண்டாளுக்கு அடிபட்டு இருக்காதுல்ல. பட்டாசு இவர் தானே வாங்கி கொடுத்தாரு. இவர் வாங்கி கொடுத்தனால தானே நாங்க வெடியே போட்டோம். இவர் வாங்கி கொடுக்கலன்னா நாங்க வெடிச்சிருக்க மாட்டோம். என்னமோப்பா, தலைக்கு வந்தது தலைப்பாயோட போன மாதிரி பெருசா ஒண்ணும் அடிபடல. அந்த மாதிரிலாம் ஏதாவது அடிபட்டு இருந்துச்சுன்னா இங்க கொலை விழுந்துருக்குமே. டேய், யார கொலை பண்ணிருப்பேன்னு சொல்ற? நான் வெடி தயாரிச்சவன சொல்லிட்டு இருக்கேன். என்னங்க மாமா சொல்றது சரிதானே? என்னமோ போங்கடா. மாமனும் மருமகனும் ஒரு மார்க்கமா தான் இருக்கீங்க. டேய், என்னடா நக்கல் பண்ணி பாக்குறியா நீ? அப்படியே சாடையா குத்தி காட்டுறியா நீ? இங்கறா, இந்த கட்டை உருட்டுற வேலையெல்லாம் எங்கிட்ட வச்சுக்காத. நான் எம்புட்டு மோசமானவன்னு தெரியுமில்ல? யோ, நீ மோசமானவன் தான். உன்னை நல்லவனை அவன் சொன்னான். ஆனா எப்படி இவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணிட்டு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாம இங்க உட்காந்து என்கிட்ட ஊழ சவுண்ட் விட்டுருக்கிற நீ? டேய், நான் பொண்ணை முடிக்க தாண்டா வெடியை செட் பண்ணி வச்சேன். ஆனா அதுல என் பொண்ணு வந்து சிக்கிட்டா. இல்லன்ட்டு வையே, நீ நேரத்துக்கு ஒத்த கையோட தான் சுத்திட்டு இருப்ப மாப்பிளே. திருந்த மாட்டேல்ல நீ? நேத்து அவ்வளோ சொல்லி உனக்கு கொஞ்சம் கூட திமிர் குறையில. நேத்து நீ செஞ்ச அசிங்கத்தை வீட்டில் சொன்ன என்ன நடக்கும்னு தெரியும் தானே உனக்கு? பின்ன எதுக்கு இப்படி முறைச்சிட்டு உட்காந்துருக்கிறப்போ? இந்த பேச்சுக்கு தாண்டா உனக்கு நான் வெடி வச்சேன். அது சரி, உங்ககிட்ட வாய் கொடுத்து ஜெயிக்க முடியுமா? ஏன் அழகரே, கடை பக்கம் போனா எனக்கு வெத்தலை பாக்கு வாங்கிட்டு வரியா? வாங்கிட்டேன். ஏண்டி, இன்னொரு கை நல்லா தானே இருக்கு. டீய கூட உன்னால புடிச்சு குடிக்க முடியாதா? பாரு ஏன் பாட்டி நீ இருங்க, என் கை வலிக்குது இல்ல? விட, கை வலியோட இருக்கிறா. எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு நீ? போதுமா? என் புருஷனே சொல்லிட்டாரு, நீ கொஞ்ச நேரம் கம்முன்னு இரு. நீங்க கொடுங்க. சரியா? குடிக்கிறியா? போதும் போதும் போதும். வேண்டாமா? கிளம்புறா பொண்ணு. இங்க பாருங்களேன், பெட்டெல்லாம் கலைஞ்சிருக்கு. கொஞ்சம் சரி பண்ணி தரீங்களா? பாருங்க எப்படி கலைஞ்சிருக்கு பாருங்க. இங்க பாரு பில்லோ கவர்லாம் அழுக்கா இருக்கு. இது கொஞ்சம் சரி பண்ணி கூட ப்ளீஸ். ரெண்டுமே மாத்தணும். ரெண்டுமே. வலிக்குது பாட்டி கையே. அழகர், அப்புறம் இன்னும் ஒரே ஒரு ஹெல்ப். இந்த முடியெல்லாம் கொஞ்சம் வந்து விழுந்துட்டே இருக்கு. சரி பரவாயில்ல, டைம் ஆயிடுச்சுல உனக்கு. நீ கிளம்ப போ, நான் பாத்துக்கிறேன். நீ போ. ஐயோ, போதுமா? போதும். வாங்க. பத்திரமா வச்சிரு. என்ன பொக்கிசமா? என்ன பத்திரமா வச்சிடறான். பட்டா வேற எதுவும் வேலை இல்ல. சரி நீ கிளம்பு போ. வெயிட் பண்ண வந்துடுறேன். விளையாட ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே ஓகே வா. கேட்ச். ஏ, தூக்கி போடு. என்னங்க? எஸ். கேட்ச் பிடிங்க. ஏய் ஊ. ஏய், ஒழுங்கா தூக்கி போடு. ஹைட்டா போடுறீ. ஏண்டி, கை நல்லா தானே இருக்கு? ஆமா, கை நல்லா தான் இருக்கு. அதுக்கு என்ன இப்போ? அப்புறம் ஏண்டி அந்த பையனை போட்டு இந்த பாடுபடுத்துற? கிழவி, ஒரு பொம்பளையா இருந்துட்டு என் மனசு கூடவா உனக்கு புரிய மாட்டேங்குது?
ஒரு புருஷன் அவன் பொண்டாட்டி மேல எவ்வளவு பாசமா இருக்கான்னு இந்த மாதிரி நேரத்துல தானே தெரியும்னு சொல்லுவாங்க. அதான் என் புருஷனுக்கு என் மேல எவ்வளவு பாசம் இருக்குன்னு சும்மா டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, அவன் எனக்காக பார்த்து பார்த்து சேவை செய்யறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாட்டி. எப்படியோ நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தா அதுவே போதும் எனக்கு. ஏடா சாத்தி. வா நம்ம விளையாடலாம். உங்க நம்பர்ல இருந்து எனக்கு கால் வந்துச்சு பாரதி. நான் திரும்ப கூப்பிட்டேன், ஆனா நீங்க கட் பண்ணி விட்டீங்க. எதுக்காக எனக்கு கால் பண்ணீங்க? எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடுங்க பாரதி. உங்களால நான் ரொம்ப வேதனை அனுபவிச்சிட்டேன். தயவு செஞ்சு இனிமே எனக்கு போனே பண்ணாதீங்க ப்ளீஸ். ஆதி, என்னாச்சுடி? என்ன பாரதி, ஏதாவது கெட்ட கனவு கண்டியா? ஒண்ணு இல்ல. இந்த பாரதி, லட்சுமி, அந்த தண்ணி எடு. இந்த தண்ணியை குடி.